முதல்வர் திரு விஜயை சந்திப்பதற்கு செங்கோட்டையன் அவர்கள் தடையாக இருப்பது யார்? தன்னை நம்பி வந்தவருக்கு தாவேக்காவில் கிடைத்த அங்கீகாரம் இல்லை. பெரிய மன வருத்தத்தில் குழப்பத்தில் இருக்கிறாரா? அரசியல் களத்தில் என்ன பேசப்படுகிறது பார்க்கலாம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி அகாடமியில் ஒரு வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது. அமைச்சர் செங்கோட்டையன் வருவாய் மற்றும் பத்திரப்பதிவு துறை அமைச்சராக இருக்கிறார் இல்லையா, அவர் மன வருத்தத்தோடு இருப்பதற்கு காரணமாக பார்க்கப்படுவது நேரடியாக முதல்வரான திரு ஜோசப் விஜயை சந்திப்பதுல அவருக்கு ஒரு இடையூறு இருக்கு அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள்ல அப்படி ஒரு பேச்சு நிலவுகிறது. நேரடியாக முதலமைச்சரை சந்திக்கணும் அப்படின்னா அடுத்த படியாக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு 3 நபர்கள் இருக்கிறார்கள். இந்த 3 நபர்களை தாண்டிதான் முதலமைச்சர் அவர்களை சந்தித்து பேச வேண்டிய இடத்தில் திரு செங்கோட்டையன் இருக்கிறார். குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அரசியல் காலகட்டம், அவர் முதல்வராக இருக்கிற பொழுது கூட இவர் அமைச்சரவையில் இருக்கிற பொழுது அமைச்சரவை சார்ந்த சில ஆலோசனை நிகழ்வுகள்ல இவர் நேரடியாக அன்றைய முதலமைச்சர் அவர்களை சந்தித்து பேசுகிற வாய்ப்பு கிடைத்தது. இது கடந்த காலம். அம்மையார் ஜெயலலிதாவோடு அரசியல் களத்தில் பயணித்தவர் திரு செங்கோட்டையன். அதற்கு முன்னாள் முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவர்களுடைய காலம் தொட்டி அவருடைய ரசிகராக இருந்து பிறகு அவரால் பதவி உயர்வெல்லாம் பெற்று பலனடைந்த நபர்களில் ஒருவராக இருந்தவர் திரு செங்கோட்டையன். அப்படிப்பட்ட அவருக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி தாவேக்கா தரப்புல இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் இருக்கார் இல்லையா, இவர் அணுகணும் அப்படின்னா தாவேக்கா தரப்புலேயே பல கட்டுப்பாடுகள் இருக்கு அப்படின்றதையும் சிலர் சொல்கிறார்கள். குறிப்பாக இவர் கட்சியில ஒரு சீனியாரிட்டி அப்படின்னு பார்த்தா அதிமுகவுல சீனியாரிட்டி, ஆனால் தாவேக்காவுல இவர் சீனியாரிட்டி கிடையாது. இவருக்கு முன்னால் 20 ஆண்டு காலம் 25 ஆண்டு காலம் இந்த நற்பணி இயக்கங்கள்ல பயணித்து வந்தவர்கள் தாவேக்கால நிர்வாகத்துல இருக்காங்க. அவர்கள் இவரையே புதிதாக பார்க்கிறார்கள். திரு விஜயை தவிர தாவேக்காவில் எல்லோருமே புதியவர்களாக தான் பார்க்கிறார்கள். அப்ப இவருக்கு ஒரு லெகசி இருக்கு. இவர் அதிமுகவுல இதற்கு முன்னால் இருந்திருக்கிறார். அம்மையார் ஜெயலலிதாவுடைய இந்த வழி இருக்கு இல்லையா, இந்த தேர்தல் பிரச்சார பயணத்தை எல்லாம் திட்டமிடுபவர். எம்ஜிஆர் காலம் தொட்டு எம்ஜிஆருக்கு விருப்பமான ஒரு நபராக இருந்திருக்கிறார். எம்ஜிஆரின் தீவிர விசுவாசி, அதிமுகவின் தீவிர விசுவாசி. அரசியல்ல அவருக்கு ஒரு பெரும் பங்கு இருக்கு. அரசியல் வாழ்க்கையில இவர் என்ன பொறுப்பில் இருந்தார், இவர் என்ன அமைச்சராக இருந்தார், இவருக்கு அதிமுகவில் நடந்தது என்ன, இது எல்லாம் இந்த தாவேக்கா தரப்புல இருக்கவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதிமுகவில் இருந்து ஒருத்தர் வந்திருக்கிறார் திரு விஜய் அவர்கள் ஆதரவு கொடுப்பதற்காக. விஜய் அவர்களையும் இவரை இணைத்துக் கொண்டார் இல்லையா, அதனால அண்ணன் சொன்னதுனால நம்ம இவரை ஏத்துக்கிட்டோம் அப்படின்ற போக்குல இருக்காங்களே தவிர இவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் அந்த அனுபவம் பத்தி எல்லாம் இவர்களுக்கு கவலை கிடையாது. இதுல திரு செங்கோட்டையன் இவர்களை நம்பி அதிமுகவில் இருந்து சில பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், முன்னாள் எம்பி திரு சத்யபாமா அவர்கள் உட்பட வந்திருக்காங்க. இவங்க யாருக்கும் முக்கியமான பொறுப்பு அல்லது பதவிகள் எதுவுமே தாவேக்கா தரப்புல செய்து தர படவில்லை. இதெல்லாம் ஒரு ஒப்பந்தமாக பேசி முடிக்கப்பட்டது. தன் தரப்பில் இருந்து யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு உரிய பொறுப்பை கொடுக்க வேண்டும், அங்கீகாரம் கொடுக்க வேண்டும், அதையும் கொடுக்க மறுப்பதாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் அவர் ஒரு மன வருத்தத்தோடு இருக்கிறார் அப்படின்னும் நமக்கு சில தகவல்கள் கிடைக்கின்றது. இவர் நிதித்துறை கொடுக்கப்பட்ட போது மகிழ்வோடு இருந்து பிறகு இவர் வருவாய் துறைக்கு மாற்றப்பட்டது இருக்கு இல்லையா, இதுலயே அவருக்கு ஒரு உடன்பாடு கிடையாது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த நிதித்துறை என்பது ஒட்டுமொத்த அமைச்சரவைக்கு ஒரு ஆதாரமான துறை. அது நிதித்துறை என்பது அவ்வளவு முக்கியமான ஒரு துறை. எல்லா துறையும் இந்த துறையோடு சங்கிலியாக பிணைந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான துறை. அது இவருக்கு கிடைக்கப்பட்டு பிறகு அது மாற்றப்பட்டதை கூட இவருக்கு மன வருத்தமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. மொத்தத்தில் முதலமைச்சரை நேரடியாக சந்தித்து பேச முடியவில்லை. இதற்கு தடையாக சிலர் இருக்கிறார்கள். நாம் ஒன்றை சொன்னால் அது முதலமைச்சருக்கு போய் சேருவதற்கு காலம் எடுக்கிறது, அல்லது அந்த கம்யூனிகேஷன்ல மாறுபடும் இல்லையா, தகவல் மாறுபட்டு போய் சென்று விடுகிறது அப்படின்ற ஒரு குழப்பம். தன்னோடு வந்தவர்களுக்கு தாவேக்காவுல உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்கிற இன்னொரு ஒரு மன வருத்தம். கட்சி நிர்வாகத்துல இவர் சீனியர் கிடையாது, தாவேக்காவுக்கு ஒரு புதியவர் என்பதால அந்த நிர்வாக வட்டத்தில் இருக்கவங்களுக்கு வட்டம், பகுதி, மாவட்டம், ஒன்றியம் இதெல்லாம் என்னன்னு தெரியாம இருக்கக்கூடிய இந்த குழப்பம், அதனால தனக்கு உரிய மரியாதை கிடைக்கவில்லை என்கிற ஒரு வருத்தம். 4வதாக 1 மாத காலத்திலேயே தாவேக்கா ஆட்சியின் மீது, இந்த நிர்வாகத்தின் மீது எழுப்பப்பட்டிருக்கிற பெரிய கேள்வி இருக்கு இல்லையா, அதெல்லாம் இவரை ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய நிர்வாகத்தின் மீது இவ்வளவு ஒரு கேள்விகள் வருகிறது, நிர்வாக குளறுபடி இருக்கிறது, ஊடகங்களுக்கு இருட்டடிப்பில் தொடங்கி மின்வெட்டு தொடர்பான பல தகவல்கள், அமைச்சர்களுடைய சில செயல் மக்களிடத்துல போய் ஆய்வு என்ற பேர்ல
அவங்க செய்யக்கூடிய இந்த அலப்பறை எல்லாம் இருக்கு இல்லையா, முறுக்குக்கு எக்ஸ்பிரி டேட்ல தொடங்கி இந்த மாதிரியான சம்பவங்கள் கூட அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. எனவே அவர் தற்போது ஒரு சைலண்ட் மோட்ல இருக்காரு திரு செங்கோட்டையன். எதையுமே சுதந்திரமாக பேச முடியல. எந்த கேள்வி கேட்டாலும் முதலமைச்சர் சொல்வார், அவர் பேசுவார் ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்தை தெல்ல தெளிவாக, ஒரு கட்சிக்கு ஒரு கொள்கை இருந்தா அந்த கொள்கையோட பத்திரிகையாளர் கேட்கிற கருத்தை ஒத்து பதில் சொல்ல முடியும். அதுவே தடுமாற்றமா இருக்கு. அதனால எது கேட்டாலும் முதல்வர் சொல்வார் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய தயக்கத்தை நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால இந்த மன வருத்தத்திற்கு மருந்து போடுவாரா திரு ஜோசப் விஜய் முதல்வர் அவர்கள் அப்படின்றத நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி அகாடமியில் 1 வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது.